இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராதுன்னா உங்களுக்கு இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வார்த்தையினால செயல்னால நம்மளை பாதித்து கொண்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறீங்களா? முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் உனக்கு இராது. அதான் வாக்கு தத்துவம். அந்த நெரிஞ்சல் முள் குத்துகிறதை போல் இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் லகுவாக்கி தருகிறார். ஒரு சந்தோஷத்தை காண செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் சொன்ன மாதிரி, இனி இந்த முற்களை போல என்னை குத்துகிற பிரச்சனைகள், மனிதர்கள், அதெல்லாம் கர்த்தர் விலக்கி இனி என்னை வித்தியாசமாய் நடத்த போகிறார் அப்படின்னு விசுவாசிங்க. இன்றையில இந்த மாற்றத்தை காண்பீங்க.